வரலனா கோர்ட்டுக்கு போணும், கேஸ் நடக்கும். ஆனா எப்ப ஜட்ஜ்மெண்ட் வரும்னு தெரியாது. எனக்கு தெரியும், எனக்கு ஸ்பெஷல் எனக்கு தெரியாது நினைக்கிறா நீ. அப்ப தெரியுமா உங்களுக்கு ஸ்பெஷல்னு? சாதாரணப்பட்ட பொம்பளையே இல்ல, அவளை நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் தொடப்பு கட்டையாலே சாத்தணும். சொல்றான் பாருங்க, இவனை விடக்கூடாது சார். யாராவது கேட்டாதான் சரி வருவாங்க. கரெக்ட் கேப்போம். அதை விட மீனாவ தாங்குன்னு தாங்குது. அவரை கொல்ல பாத்திருக்க இந்த ராட்சசி. முத்தண்ணனை கொல்ல பாத்திருக்காளாமே, நீ எங்ககிட்ட சொல்லவே இல்ல. அந்த ரோஜா பூ நடனமா? இதெல்லாம் சத்யா சொல்லிதாங்க தெரிஞ்சது. அவளை என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. வாசல்ல நம்ம வச்சிருந்த கடையும் அப்பாவோட கரும்பு மிஷினை எடுக்க வச்சது எல்லாமே அது ரோஹிணி தான். என்னங்க ஒரு தாயா புள்ளைய பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நம்ம என்னடி இப்படி எல்லாம் பண்ணிருக்கா? நம்ம பொழப்ப கெடுக்கிற அளவுக்கு நாம அப்படி என்ன பாவம் பண்ணோம்? நல்லா இருப்பீங்களாடா, உன் குடும்பம் நாசமா போயிரும்டா, நீங்க விளங்குவீங்களாடா, நல்லா இருக்க மாட்டீங்கடா. நம்ம முத்தண்ணனை கொல்ல பாத்திருக்கா, அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்ல. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. முத்தண்ண மேல கைய வச்சா என்ன நடக்கணும் அவளுக்கு புரியணும்ல. என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நடந்துருச்சுன்னு வையே, நீ நேரா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பா. என் புருஷனுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா அவளை வெட்டி இருப்பேன். பாவங்க ரொம்ப லைட்டா ஒரு சின்ன பீஸ் கொடுத்துக்கலாம். அப்படிலாம் விடக்கூடாதுங்க. இந்த நாய் வந்து இது பார்த்தா அதை பார்த்தா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மனோஜ் கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குமா? பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, இளவுல இழுத்து விட்டுருவீங்க போல. இதெல்லாம் சொல்லாதீங்க சார். கிடையாது, தேசப்பட்டு நமக்கு இருக்கிற கிருஷ்ணா ராம்னு ஒரு லாயர் மூலமா டைவர்ஸ் நோட்டீஸ மெயில் அனுப்பியிருக்காங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.